ஒரு கொலைக்கு ஒரு கொலை தான் தண்டனை. அவனை எடுத்துட்டு போய் 3 மாசம் 6 மாசம் கொடுத்துட்டு சமாதானம் படுத்திட்டு அவனை வெளியே விட்டுட்டு நாங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? காணொலியை எல்லோருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் 10 வயது பச்சிளம் சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். அந்த கொலை சம்பவம் என்பது தமிழகம் அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழலில் தான் காவல்துறையின் சார்பாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, குற்றவாளியை நாங்கள் பிடிக்க போனோம், குற்றவாளி மேலேருந்து குதித்து கீழே விட்டான், அதனால் அவனுக்கு அடிபட்டுடுச்சு, சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறான், குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்தவனை கைது பண்ணியிருக்கிறோம், கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறோம், அவனை நீதிமன்ற காவலில் வைக்க சொல்லியிருக்கிறாங்க, இவனை சிகிச்சை முடிஞ்சதற்கு பின்பாக சிறையில் அடைச்சிரோம்னு சொல்லிட்டு உரிய நீதியையும் அரசு கொடுக்கக்கூடிய நிவாரணத்தையும் அந்த குடும்பத்திற்கு பெற்று தருவதற்கான வழிவகைகளை மேற்கொள்ளும்னு சொல்லிட்டு காவல்துறையும் அரசு தரப்புலையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த முன்னாடி போட்ட காணொலி எதுக்கான தெரியுமா? அந்த உயிரிழந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க, அவனை எப்படி அவன் புள்ள செத்துதோ அதே போல் அவனு சாகணும். அவன் உள்ளே போகிறது ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ இல்லை 2 வருஷம் கழிச்சு ஜாமீனில் வெளில வருது, இல்லை தண்டனை வாங்கிட்டு வெளில வந்தால் கூட அவன் என்ன காந்தியா இல்லை புத்தனா இயேசுவா? எதுவும் கிடையாது. அதனால் அவனை நடு ரோட்டில் கொலை செய்யணுன்றாங்க. நல்ல விஷயந்தான், இது தவறே கிடையாது. 10 வயசு புள்ள, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஒரு முட்டாய் வாங்கி தரேன்னு கூட்டு போயிருக்கிறான் அந்த பிள்ளைய. அப்பேற்பட்ட அயோக்கியன், கொடூரன், காமுகன் எதுக்கு இருக்கணும்? இங்கே ஒரே ஒரு விஷயம்தான், நாம் இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம்னு குற்றம் சொல்லி புண்ணியம் கிடையாது. எல்லா அரசாங்கத்திலையும் நடந்து தான் இருக்குது, எல்லா கழக ஆட்சியிலையும் நடந்துட்டு தான் இருக்குது. எப்படி இதற்கான தீர்வை கொண்டு வர முடியும்? ஆட்சியின் மீது குறை சொல்லியா? கிடையாது. ஆனால் ஆட்சியாளர்கள் நினைத்தால் முடியும். எப்படி? கடுமையான சட்டம் இயற்றப்பட வேண்டும். இப்போ அந்த அம்மா சொன்னாங்கல்ல இந்த காணொலியில், என் பிள்ளைய கொன்னவன் சாகணும், அவன் உயிரோடு என்ன பண்ண போறான் அப்படின்றாங்களா? அதுதான் தீர்வு. உடனடி தூக்கிலிடும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஐக்கிய அரபு நாடுகளில் நடக்கிற மாதிரி தான் பண்ணணும். இல்லைன்னா அவனுடைய ஆண் உறுப்பை அறுத்தெறிந்து விட்டு அவனை நடு ரோட்டில் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ய வேண்டும். ஒரு சம்பவம் அப்படி நடந்துச்சுன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பயப்படுவான். என்னடா இல்லை கற்பழிச்சுட்டு போனால் வரலாண்டா பெயில, இல்லை ஒரு 10 வருஷம் ஆயுள் தண்டனை 12 வருஷத்தில் இருந்துட்டு வெளில வரலாண்டான்ற ஒரு அலட்சிய எண்ணம் இருக்கும் வரை இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேற்று தான் இருக்கும். சட்டங்கள் கடுமையாக்கப்படாத வரை குற்றங்கள் குறையாது, அவ்வளோதான்.